அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலகாரம் செய்கிற முறையை செய்து காட்ட போகிறோம். என்னென்னா, அந்த காலத்தில் இல்லாத பொருளை இன்னும் ஒரு காலத்தில் செய்யக்கூடியதாக இருக்குது. நான் இப்படி வருஷத்துலேயே ஒரு அப்படி அந்த அதன் பிரயோசனத்தில் செய்யறேன். என்னென்னு சொன்னால், இந்த பெரங்காயில் பெரங்காய் பணியாரம் சுட போகிறோம். அப்போ இப்போ அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்விடம். அந்த முன்னோர்கள் தாங்கள் வச்சிருந்த அரிசி அதுகளை சேர்த்து அப்படி செய்விடும். பிறகு மருவி கோதுமை அவிச்ச கோதுமாவும் பச்சை கோதுமாவும் போட்டு செய்கிறது. ஆனால் அந்த முன்னோர்கள் நான் சில பேரோட கதை செய்தியில் திணை என்று சொல்லிட்டு திணையையும் சேர்க்கிறதான் தினமான்னு சொல்லின்னு அது நானும் இப்போ அண்மையிலே ஒரு தின முறுக்குன்னு சொல்லின்னு இந்த இதில் தமிழ் மார்க்கெட்டில் வாங்கினான். அது கூட நல்லது, உடம்புக்கு நல்லது. என்னென்னு சொன்னால், இந்த திணைன்றது சிறுதானியத்திலே ஒன்று தானே. அந்த கூட குருவியல் இந்த லவ் பேர்ட்ஸ், அந்த சின்ன சின்ன குருவியலுக்கு இந்த தானியம் கூட அது பிரயோசனமாக இருக்கிறது போடுறதுன்னு சொல்கிறது. இப்போ அந்த குருவியல் அதை சாப்பிட்டு நல்ல அநேகமாக பறக்கக்கூடியவை உடற்பாரம் இருக்கக்கூடாது. அப்போ அப்படியான ஜீரணிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த சிறுதானியம். அப்போ நான் இன்றைக்கு அதை புதுசாக நீங்கள் ஏற்கனவே செய்கிற மாதிரியே இருந்தால் வீட்டில் விருப்பமாக இருக்கும் தச்சில் அதுலேயே ஒரு அந்த டேஸ்ட்டில் வித்தியாசம் இருந்தாலும் 2 முறையிலும் செய்கிறேன். ஒன்று அவிச்ச கோதுமாவும், மற்றது இது இங்கே பாருங்க அவிச்ச கோதுமா, மற்ற பச்சை கோதுமா இருந்தாலும் சமனாக நீங்கள் எடுத்தால் சரி. அடுத்த கற்பகம்னு சொல்லினா அந்த இதில் தான் இந்த பெரங்களி இது 780 ml நான் 2 போத்தில் எடுத்திருக்கிறேன். என்று சொன்னால் ஒரு 3 மொத்தத்தில் 4 பேணி இது எடுத்தேன் திணைகளை எல்லாம் சேர்த்து. அப்போ அதுக்கு கலந்து இப்படி செய்திருக்கிறேன். இப்போ திணையும் இங்கே பாருங்க இப்படி இருக்கும். இந்த திணை இது இந்த தானியத்தை நாங்கள் பிறகு அரைக்க வேணும். அரைச்சி அதை பிறகு நல்ல பவுடராக்கி, இங்கே பாருங்க பவுடராக்கி நல்ல வடிவாக அதை அரித்து எடுத்தம்மா தான் இது. இங்கே பாருங்க. அப்போ இதுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் இப்போ நாங்கள் இதில் அரைப்பணி திணை தினமா எடுத்தோம்னா அரைப்பணி கோதுமா அவிச்சமா பச்சைமா இப்படி கலந்துருக்குறேன். அப்போ இவ்வளவு சேர்த்து தான் தனியாக அந்த களியில், இது ஏற்கனவே இந்த களி காய்ச்சின களி தானே, ஆனாலும் நாங்கள் ஒரு கொஞ்சம் சாதுவாக காய்ச்சிட்டு இப்படி சேர்த்து நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். உண்மையாக அந்த பனையில் 30க்கு மேற்பட்ட பிரயோசனம். இந்த பிரயோசனங்களில் இங்கே பாருங்க, நான் இப்போ ஒரு அந்த ஓலைன்ற கலர்லேயே ஒரு இதுகளை மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மூடி செய்விச்சு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி மூடு பெட்டி மாதிரி வச்சிருக்கிறேன். மற்ற இதுக்கு டேபிள் மேட் இங்கே பாருங்க, இதுவும் இந்த பனி ஓலையில் தான் இருக்குது. அந்த அப்போ இப்படி எல்லாம் எல்லாம் கணக்க பூக்கள் நான் இந்த முன்னுக்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் போடுவேன். அதில் எல்லாமே அந்த பூக்கள் பனி ஓலையில் செய்த பூக்கள். இப்போ நான் இந்த பலகாரம் செய்து முடிய இங்கே பாருங்க இப்படி வண்ணம் போட்ட ஒரு பெட்டி. இந்த பெட்டியில் தான், இந்த ஓலைப்பட்டியில் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். அப்போ இப்படி பனையில் நிறைய பிரயோசனங்கள் இருக்குது. மருந்து வகையாக இருக்குது. மற்றது எத்தனையோ மற்ற ஆரம்பத்தில் நாங்கள் இப்போ நுங்கு காலத்தில் உண்மையாக அது இந்த தாகத்தை தணிக்கக்கூடியது மிகவும் சிறந்த ஒரு அது பானம்னு சொல்லலாம். கொஞ்சம் தன்மை கூடினது திண்மமாக இருக்கு. ஆனால் மிகவும் சுவையானது. இந்த இதில் கூடிய இந்த நொங்கு குடிக்கிறதுக்காக வேண்டி கனவேர் போவினம், ஸ்ரீலங்காக்கெல்லாம் போவினம். ஆனால் உண்மையாக அந்த நுங்குன்னு சொல்றது இளமை பருவத்தை தான் சொல்கிறோம். அந்த பிறகு நுங்கிலேருந்து கொஞ்சம் வளர்ச்சியான வந்துட்டுன்னு சொன்னால் அது சரி. பாருங்க, நான் சொன்ன மாக்களை எல்லாம் கலந்து இப்படி குழைச்சி ஒரு மணத்தியாலத்துக்கு முன்னமாக தான் உங்களுக்கு நான் அதை செய்து காட்ட இல்லை. என்னென்னா நான் முதலே செய்து வச்சுட்டேன் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு நான் என்ன செய்தேன்டா ஐசிங் சுகர் போட்டேன். நான் மற்றதுகளெல்லாம் சொன்னேன். நான் இதை ஐசிங் சுகர் போட்டேன். நான் ஏனுண்டா சில கரியாட்டி அந்த மேலே ஒரு கல்பனிஸ் தன்மை வரும், அப்படி வராது. சரி, இது தனியாக இது பெரங்களியும் அரிசி இந்த கோதுமை அவிச்ச கோதுமா பச்சை இதுதான் திணையில தினை மாவும் அவிச்ச கோதுமாவும் அவிச்ச இந்த பச்சை மாவும்
திணையில் செய்திருக்கிறோம். இப்போ இதையும் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, நான் நார்மலாக செய்கிற அவிச்ச மாவும் பச்சை மாவும் சேர்ந்த இதை இப்போ செய்கிறேன்னு பாருங்க. அதே இதில் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வைக்கணுமேன்னு சொல்லின்னு சொன்னால் தண்ணியை சேர்த்து நாங்கள் தொட்டி இதை போட வேணும். சரி, இங்கே இனி அந்த பருவம் வந்துட்டுது பாருங்க, நல்ல கோல்டன் கலராக வந்துட்டுது. நாங்கள் இனி இதை வடிச்செடுக்க போகிறோம். வடிச்செடுக்க கொஞ்சம் எண்ணெயை இப்படி செய்து, மற்றது இப்போ நீங்கள் யோசிப்பீங்க நிறைய போடலாம்னு, கொஞ்சம் அது பொரியிறதுக்கு இடம் விட வேணும். இப்போ திணை சேர்த்து அது திணையை நாங்கள் அந்த தானியத்தை அரைச்சி போட்டு அது பச்சையாகத்தான். அப்போ அதுக்கு அவிச்ச கோதுமை மாவும் பச்சை மாவும் சேர்த்துருக்குறோம். இங்கே பாருங்க இப்படி போடுறது. இது முந்தின காலத்தில் தாங்களே இப்போ கிராமப்புறங்களில் பயிர் செய்கிறது, திணையை செய்து அறுவடை செய்து பேருந்து இப்படி அவைய அந்த நேரத்தில் திருகக்கல்லுன்னு சொல்லிட்டு அதில் தான் அரைப்பினம். அப்போ இங்கே இப்போ இந்த திணைவால போட்ட இது வந்து சரியாக படிக்கிற பருவம் வந்துட்டுது. அதை இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னிறமான கலராக வந்துட்டுது. அது அவ்வளோத்தையும் நாங்கள் இப்படி கரண்டியில் எடுத்துட்டு இது பாருங்க, நல்ல ஒரு இறக்குற பருவத்துக்கு வந்துட்டு. சரி, இங்கே பாருங்க, இது திணையில் செய்த பெனங்காய் படிஞரம். இது நார்மலாக நாங்கள் அவிச்ச கோதுமாவிலும் அவிச்ச பச்சை கோதுமாவிலும் செய்த பெனங்காய் படிஞரம். இந்த ரெண்டும் பாருங்க. ஏன் இப்போ நான் இது காலத்தில் இனித்தான் இப்போ இன்னும் கொண்டா பேர்ந்து தான் இனி பெனங்காய் காலம் வரும். ஆனால் இந்த இதை வந்து இலங்கையில் இப்படி செய்து கற்பகம் இதால் வந்து இங்கே வாரபடியே நாங்கள் எந்த காலத்திலும் பிரயோசனப்படுத்தக்கூடியா இருக்குது. மற்றும் நான் இது ஏன் செய்து நான் என்று சொல்லின்னு சொன்னால், அது ஒரு வருஷத்தில் ஒரு பனந்த பிரயோசனத்துலேயே ஒன்று செய்யணும். அடுத்தது இப்போ எங்களோட பேர பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு. அப்போ அவியல் வந்து எங்களோட நாட்டு இதை பார்க்க வேணும், சாப்பிட்டு பார்க்க வேணும், அவைகளை பழக்கப்படுத்தணுன்றதுக்காகத்தான் இப்படி செய்தது. அதே மாதிரி நீங்களும் இங்கே உள்ள ஆக்களும் இப்படி வாங்கி செய்யுங்கோ. மற்றது கடையில் வழியக்கூடிய நான் பார்த்துருக்குறேன். நிறைய இந்த சீசனுக்கு இப்படியெல்லாம் செய்து வைக்கணும் என்று சொன்னால் பிள்ளைகள் அப்படி சில பேர் விரும்பி சாப்பிடணும். மற்ற விருப்பம் இல்லைன்னு இல்லாமல் பிள்ளைகளுக்கு இதை காட்டுங்கோ, இந்த இந்த வரலாறுகளை சொல்லுங்கோ. அப்போ தான் இந்த இப்படி இந்த இந்த பிரயோசனங்கள் அவைகளுக்கு தெரியக்கூடியா இருக்கும். சரி, இங்கே பாருங்க, இப்போ நான் இது ரெண்டும் வந்து திணையில் செய்தது எடுத்து வைக்கிறேன், இது இதில் செய்தது எடுத்து வைக்கிறேன். நம்ம வச்சுட்டு உங்களுக்கு நான் அதை செய்து இப்போ என்னென்னா நான் அந்த ஓலைப்பட்டியில் வச்சு தான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஏன்னா அந்த உண்மையாக அந்த ஓலை வந்து வாசனையாக இருக்குமான்னு சொல்லிவினேன். நான் ஏற்கனவே எனக்கு இது விருப்பம், இப்படி நான் எல்லா இதுகளும் வாங்கி வைக்கிறது. அப்போ இதையும் பாருங்க, ஏற்கனவே காட்டினான். இது நீங்கள் டேபிள் மெயின்டைன் அதுங்க இப்படி எல்லாம் இப்படி உங்களுக்கு தேவைன்றாலும் சொல்லுங்க. நான் வவுனியாவில் இந்த இது வந்து செய்கிறவா இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஃபோன் நம்பர் எல்லாம் தருவேன். சரி, இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்படி இங்கே பாருங்க பிச்சு பார்க்க. மற்றது இப்போ நாங்கள் சூடாக இருக்கேக்க உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். அப்போ இதை சாப்பிடக்க நல்ல இதாக இருக்கும். இனிப்பையும் பார்ப்போம் இருக்கா, நல்லா இருக்குது. இப்போ சில நேரம் சரியான டயபிட்டிஸ் கூடின ஆகணும்னு சொன்னால் இந்த ஸ்வீட்னர் கூடி போட்டு செய்து கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் இங்கே பாருங்க, திணை அந்த இதில் திணையில் செய்தது கொஞ்சம் இதை விட சாஃப்ட்னஸ் குறைவாக இருக்குது. ஆனாலும் அது வந்து ஒரு சிறுதானியம் என்றபடியாக உடம்புக்கு நல்லது.
அப்போ நீங்கள் இப்படியானதை நான் இனியும் திரும்ப இது இந்த இது சேர்ந்தது எல்லாம் செய்வேன், தோசை அப்படியான இதுகள் செய்து காட்டுவேன் உங்களுக்கு. ஏன்னா நான் அந்த கூட பார்க்குறேன் என்னென்னு சொன்னால், இந்த பறவை இனங்கள் வந்து இதை விரும்பி சாப்பிட்றேன்னு சொன்னால் அவை இந்த உடல் வந்து பருமனாகாது, மரபாரமாக இருக்காதுன்றதுக்காக. அப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். சரி அன்பான உள்ளங்களே, இப்படி செய்து நீங்கள் எல்லாரும் சுவைத்து பாருங்க. மற்றது எதையும் வந்து முயற்சி செய்து பாருங்க. மற்ற கொஞ்சமாக இப்போ சிறிதளவு செய்யுங்க. நிறைய ஒரே நேரத்திலேயே போட்டுட்டு கஷ்டப்படாமல் கொஞ்சமாக செய்து அதில் திருப்தியாக இருந்தால் பிறகு செய்யலாம். அதில் அளவீடுகளை பேர்ந்து பெருக்கமாக செய்யலாம். அப்படி செய்து என்ன மக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது இந்த இதை பற்றிய இது விழிப்புணர்வை மற்றவைகளுக்கும் இந்த பனம் என்ற உணவுகள் நல்லதுன்றதை அறிவுறுத்துங்க. சரி, இத்துடன் இந்த பலகாரம் செய்த இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.